ஹலோ பசங்களா, சம்மர் ஹாலிடேஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில பேர் என்ஜாயும் பண்றீங்க, படிக்கவும் செய்றீங்க. ஸோ எது பண்ணாலும் ஓகே தான், ஏன்னா இது உங்களுக்கு கிடைச்ச லீவ். கரெக்டா? ஸோ அதுக்கு அடுத்து நம்ம ஒரு பெரிய எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம்னு ஒன்று எழுத போறோம். ஸோ அதுக்கு நமக்கு கிடைச்ச ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுறதுக்கு, கொஞ்சம் ரிலேஷன் கூட பேசுறதுக்கு, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சாலும் நல்லா இருக்கும். ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாவது படிக்கணும். கரெக்டா? ஸோ அதனால 12th மேக்ஸ் சாப்டர் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை படிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவலா உங்க புக்ல இருக்கிற மற்ற கொஸ்டின் படிங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் படிங்க நான் சொல்ல மாட்டேன். இதை படிச்சா உங்களால எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா கான்செப்ட் தெரிஞ்சு சம் போடுறவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் போதும். இல்ல நான் சம் அப்படியே டிக்டாவா மனப்பாடம் பண்ணுவேன், சம்ம கண்ணால பார்த்துட்டு போறவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போதாது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லா படிச்சுட்டு உங்க புக்ல இருக்கிற மற்ற கொஸ்டினை நீங்க டிக்டோவா என்ன பண்றீங்களோ அதை பண்ணுங்க. ஓகேவா பசங்களா? ஸோ என்னுடைய சஜஷன், நீங்க கண்ணால பார்த்துட்டு போக கூடாது, மனப்பாடம் பண்ணிட்டு போக கூடாது, சம புரிஞ்சுட்டு போடணும். அதுக்குதான் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டே, ஓகேவா, வர ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு லைவ் கண்டக்ட் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிற எல்லா 2 மார்க்குமே நான் சொல்லி தர போறேன். பிளஸ் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ அந்த பிடிஎஃப்மே உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ அதனால உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்க்கு என்னெல்லாம் பிடிஎஃப் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க, அந்த லைவ்ல உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்சிரும். ஓகேவா பசங்களா? ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் மிட்டம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஸ்கூல் பை ஸ்கூல் நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா கன்ஃபார்மா உங்களுக்கு இந்த சாப்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னா 1, 2, 3 இந்த 3 சாப்டர் கன்ஃபார்மா இருக்கு. லாஸ்ட்ல இருக்கிற 4th சாப்டர் தான் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல இருக்கும், ஒரு சில ஸ்கூல்ஸ்ல இருக்காது. ஓகேவா பசங்களா? ஸோ அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய வெயிட்டேஜ் எவ்வளோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ஸோ சாப்டர் 1ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10 to 12 மார்க் கேட்பாங்க. ஸோ 12 மார்க் கண்டிப்பா வந்துடும். ஃபர்ஸ்ட் 2 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கேட்பாங்க, 3 மார்க்கும் ஒன்று கேட்பாங்க, 5 மார்க்கும் ஒன்று கேட்பாங்க, மொத்தம் 10 மார்க். அண்ட் 1 மார்க் வந்து 2 1 மார்க் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது பப்ளிக் எக்ஸாம்ல நான் சொல்றேன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்லனா ஒரு 20 மார்க் கிட்ட கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு 3 சாப்டர் 4 சாப்டர்னாலே 20 மார்க் கிட்ட கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா பசங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குள்ள போயிடலாம். ஸோ 2 மார்க் அண்ட் 3 மார்க். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2 மார்க்னா இதை கேட்பாங்க, அட்ஜாயிண்ட் இன்வர்ஸ், இது 2 தான் கேட்பாங்க. ஓகேவா? 2 மார்க்ல இந்த 2ல இருந்து 1 வந்துடும். ரெண்டுமே வர சான்சஸ் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ல. ஸோ அதனால அட்ஜாயிண்ட் எப்படி ஃபைன் பண்றது, இன்வர்ஸ் எப்படி ஃபைன் பண்றது, அது எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸசைஸ் 1.1 ஒன் ஷாட்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ அதை கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், எக்ஸசைஸ் 1.1 எல்லா சவுமே. ஸோ அதனால எக்ஸசைஸ் 1.1 வந்து நமக்கு 5 மார்க் கேட்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ல எக்ஸசைஸ் 1.1ல இருந்து 5 மார்க் வரும். பப்ளிக் எக்ஸாம்ல ஏதர் 2 மார்க் ஆர் 3 மார்க் வரும். ஸோ அதனால எக்ஸசைஸ் 1.1 வீடியோவை மறக்காம பாருங்க. ஓகேவா பசங்களா? ஸோ 1.1ல என்னெல்லாம் சம் கேட்கலாம்னா அட்ஜாயிண்ட் இன்வர்ஸ் சம் கேட்கலாம். அண்ட் எக்ஸாம்பிள் 1.11 இருக்க 1.11 ஆர்த்தோகோனல் ஃபைன் பண்ண சம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 2 மார்க்ல இல்ல 3 மார்க்ல கேட்டுருவாங்க. 1.2ல ரேங்கை வச்சு நமக்கு 3 மெத்தட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தடு 2 மார்க்ல கேட்பாங்க, செகண்ட் மெத்தடும் தேர்ட் மெத்தடும் 3 மார்க்ல கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் 1.3. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் 2. ஓகேவா? இது 2 மார்க்ல கேட்பாங்க. 1.4 கிராமர் ரூல், அதுவுமே 2 மார்க்ல கேட்க போற சம். 1.5லயுமே 2 மார்க். 1.6ல கேட்கறது எல்லாமே ரேர் தான். ஓகேவா? 1.6ல கேட்கறது ரேர் தான். ஓகேவா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் 5 மார்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஏன்னா இது பப்ளிக் எக்ஸாம்க்கு இந்த 5 மார்க் படிச்சாலே போதும். ஓகேவா? 2 மார்க் தான் நீங்க கம்பல்சரி கொஸ்டின், அதனால நமக்கு 2 மார்க் பத்தாதுன்னு சொல்லுவேன். 5 மார்க்குக்கு பப்ளிக் எக்ஸாம் வரை இதை படிச்சாலே போதும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே நான் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன், பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்க சம் எக்ஸசைஸ் 1.3 மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் ஃபோர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராமர் ரூல்லையுமே ஃபர்ஸ்ட்ல தேர்ட் ஃபோர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து 1.5ல 2, 3, 4 இந்த 3மே பார்த்துக்கோங்க. ஆனா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கவே இல்லை. ஓகேவா? காசியன் எலிமினேஷன் மெத்தட் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கவே இல்லை. ஓகேவா? அடுத்து பாருங்க 1.6, 2 and 3. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது லாம்டா நியோகே இந்த 3 ஃபைன் பண்ற சம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இது லாஸ்ட்ல 1.4ன்னு இருக்கு, அது கொஞ்சம் மிஸ்டேக், அது 1.7. ஓகேவா? அந்த 1.7ல கெமிக்கல் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும். அதே பப்ளிக்ல 100% கேட்க மாட்டாங்க. ஓகேவா? 100% கேட்க மாட்டாங்க. எப்படி? நானா கொஸ்டின் பேப்பர் எடுக்க அடுத்த கொஸ்டின் வரும், கமெண்ட் வரும்.
என்னன்னா நமக்கு கம்புக் சொல்யூஷன் புக்னு ஒன்று இருக்கு. அதுல சொல்யூஷன் புக்ல இருக்கிற சொல்யூஷன் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நமக்கு பப்ளிக்ல கேட்பாங்க. அந்த சொல்யூஷன் புக்கான இந்த எக்ஸசைஸ் 1.7ல கெமிக்கல் ஈக்குவேஷன் அதுக்கான ஆன்சரே இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கான ஆன்சரும் இல்லை, கொஸ்டினும் இல்லை. ஸோ அதனால இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் கேட்க 100% சான்ஸ் இல்லை. ஸோ அதனால கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம மீதி இருக்க கொஸ்டின் படிக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், சாரி ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஹாஃபலி, ரிவிஷன் எக்ஸாம்லலாம் இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் கேட்பாங்க. ஆனா பப்ளிக்ல கெமிக்கல் ஈக்குவேஷன் கேட்க மாட்டாங்க. ஓகேவா பசங்களா? புரிஞ்சது நம்புறேன். ஸோ 5 மார்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்னா 1.4, 1.5, 1.6. அதுவுமே முக்கியம்னா 1.4 அண்ட் 1.6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராமர் ரூல் அண்ட் இந்த 1.6 லாம்டா நியூ கேஸ் ஃபைண்ட் பண்றேன். முடிஞ்சு அதை ஃபுல்லா பார்த்துட்டு மற்ற எக்ஸசைஸ்ல கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட், என்ன ஸ்டாண்டர்ட், அது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த சாப்டரும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா பசங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.